ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யக்கூடிய கிளி பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மக்களுக்கு பிடித்தவை சேனல். நம்ம இதுல வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன். அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், பொடிசா கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், சிக்கன் பவுடர் 1 ஸ்பூன். தனி மிளகாய் தூளோட அளவு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா பொடிசா கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு நான் இன்னைக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நல்லா கழுவி வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது உள்ள நம்ம பரோட்டாக்கு மேல ஸ்டஃபிங்கா தான் வைக்க போறோம். இதை நீங்க பொரிச்சும் கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம நல்லா 2 தடவை மஞ்சள் தூள்ல வாஷ் பண்ண சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடலாம். போன்லெஸ் சிக்கன் 65க்கு மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னு கடையில கேட்டா இதுக்கு கட் பண்ணி தருவாங்க. இப்ப இதை நல்லா எல்லா பக்கமும் கிளறிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இது 2ல இருந்து 3 விசில் வரட்டும். நல்லா வெந்துரும். இது 3 விசில் வர டைம்லயே நம்ம பரோட்டாக்கு முட்டை ஆம்லேட் வைக்கணும். அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு முட்டையை ஒரு பவுல்ல உடைச்சு ஊத்திக்கலாம். இன்னைக்கு நாங்க 7 செட்டு செய்ய போறோம். 14 பரோட்டா. அதனால 7ல இருந்து 8 முட்டை அளவுக்கு உடைச்சு ஊத்திக்கிறேன். உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 2ல இருந்து 3 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸ் ஆம்லேட்டா 7 ஆம்லேட் நம்ம மொத்தமா போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்ப ஆம்லேட் எல்லாம் ஊத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹோட்டல்கள்ல நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த கிளி பரோட்டாவை நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்றது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். டேஸ்டும் சூப்பர்வா இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு தடவை வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபேமிலியோட இதை சேர்ந்து செய்யும் போது என்ஜாயபிளா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களுக்கு பிடித்தவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம 7 ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சாச்சு. சிக்கனும் விசில் போயாச்சு. இது ஆறுறதுக்காக ஒரு அகலமான பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. பரோட்டா மட்டும் நாங்க இன்னைக்கு தனியா கடையில தான் வாங்கியிருக்கோம். முட்டை ஆம்லேட் போட்டு வச்சாச்சு. சிக்கனும் ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு பெரிய அகலமான இலை எடுத்துக்கலாம். அதுல ஒரு பரோட்டா வச்சு அது மேல கொஞ்சமா சால்னா ஊத்திக்கலாம். அதுக்கு மேல ஒரு ஆம்லேட் வச்சுக்கலாம். ஆம்லேட்டுக்கு மேல கொஞ்சமா சால்னா ஊத்திட்டு சிக்கன் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பொடிச்சா பிச்சு வச்ச சிக்கனை இது மேல சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா சால்னா ஊத்திட்டு ஒரு பரோட்டா வச்சுக்கலாம். அது மேலயும் கொஞ்சமா சால்னா ஊத்திக்கலாம். இப்ப இந்த இலைய 4ஆ ஃபோல்டு பண்ணணும். இந்த வீடியோல எப்படி காட்டியிருக்கணும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி பாருங்க. இதுக்கு ஏத்த மாதிரி சதுர சதுரமா நீங்க அழகா இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபோல்டு பண்ண லைட்டா கஷ்டமா இருந்துச்சுன்னா நெருப்புல லைட்டா வாட்டிட்டு பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணிட்டு பூ கட்டுற நூல் இருந்தா லைட்டா ஒரு நாட் போட்டு விட்டுக்கோங்க கலர்றதுக்காக. பாக்குறதுக்கு இது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் மாதிரி இருந்தாலும் நீங்க பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இன்னொரு பரோட்டாவும் எப்படி பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பண்ணுங்க. பரோட்டா, சால்னா, சிக்கன், ஆம்லேட் இதோட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது இந்த ஒரு செட்டே ஒருத்தருக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். இப்ப நம்மளோட எல்லா செட்டையுமே நம்ம கட்டி முடிச்சாச்சு. இப்ப இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா ஒரு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு இந்த கட்டி வச்சது இதுல வச்சிடலாம். கொஞ்சம் இது சூடானோடனே 2 சைடும் புரட்டி விடலாம். தண்ணி தெளிக்கும் போது இது நல்லாவே குக் ஆகும். 2 சைடும் திருப்பி தண்ணி தெளிச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சாலும் இது நல்லாவே வெந்துரும். தோசை ஊத்துற சட்டி வைக்கும் போது அடுத்து தோசை ஊத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால முட்டை ஊத்துற சட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா இலையும் வெந்து வந்திருக்கணும். அப்பதான் இலையோட ஃபிளேவர் எல்லாமே அதுக்குள்ள இறங்கி இருக்கும். இப்ப நம்ம ஓபன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஓபன் பண்ணும் போதே நம்மளுக்கு அந்த வாழை இலையோட ஃபிளேவர் சூப்பரா இறங்கி இருக்கும்.
இதுல நம்ம நாட்டுக்கோழி குழம்பு இல்லைன்னா சால்னா ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பர்வா இருக்கும். பக்காவா ஹோட்டல் சைடு கடைகள்ல கிடைக்கிற மாதிரி இந்த கிளி பரோட்டாவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களுக்கு பிடித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.